2வது விஷயம் நம்ம வந்துட்டு இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் முக்கியமா எடுத்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த சீரிஸ் விக்டரி அப்டின்றது வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, விராட், ரோஹித் அப்டின்ற இந்த 2 பேருடைய அடி. அதாவது செஞ்சுரிக்கு செஞ்சுரிக்கு ஹால்ஃப் செஞ்சுரி அப்டின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பக்கம் நம்ம விராட் கோலி. அடுத்து ஒருத்தர் என்னடா வேணும் உனக்கு செஞ்சுரிய விட்றா, ஹால்ஃப் செஞ்சுரிய விட்றா. என்டர்டெயின்மென்ட் இருக்குடா உனக்கு வச்சுக்க அப்டின்னு சொல்லி இந்த என்டர்டெய்னரா இன்னைக்கு வந்துட்டு கௌதம் கம்பீர் உடைய இந்த கோச்சிங் பீரியட்ல வந்து ரோஹித் சர்மா இப்ப வந்து வேற ஒரு பரிணாமத்த எடுத்திருக்கிறார். அவர் கேப்டனா வந்தப்பயே வந்து அத எடுத்தாரு. இன்னைக்கு ரோஹித் சர்மா எந்த மாரி என்டர்டெயின்மென்ட் குடுக்குறாருன்னா, கௌதம் கம்பீருக்கு போட்டியா? அது என்ன கௌதம் கம்பீருக்கு போட்டியா? கௌதம் கம்பீர் வந்துட்டு நம்மள மாரி கன்டென்ட் பண்றவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்ட குடுக்குறாப்ல. அவர கலாய்க்க வச்சு. இவர் வந்து ஆன் ஃபீல்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட்ட கிரியேட் பண்றாரு. அதாவது இப்படிப்பட்ட ஒரு அடிய வந்து ரோஹித் சர்மா வந்து தன்னுடைய 2013, 14, 15, 16 கரியர்ல கூட வந்து இந்த மாரி ஆடுனது கிடையாது. இப்போ ஒரு 2 வருஷமா அவர் ஆடுறத பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவர் மட்டும் கிடையாது. இந்த லிஸ்ட்ல கே.எல். ராகுல் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறார் அடுத்தடுத்து. பட் இருந்தாலும் இதோடைய முன்னோடி யாரு அப்படின்னா, ரோஹித் சர்மா. அதாவது நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஓடிஐ மேட்ச்ச பொறுத்தவரைக்கும் 400 பிளஸ் எப்படி அடிக்கலான்ற இதுல மட்டும் தான் கன்சிஸ்டன்ட்டா முயற்சிக்க போறோம். T20 பொறுத்தவரைக்கும் 250 பிளஸ் கன்சிஸ்டன்ட்டா எப்படி அடிக்கிறதுங்கிறத மட்டும் தான் முயற்சி பண்ண போறோம். அட்டாக்கிங்கா ஆடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்முடைய கேப்டன்சில உள்ள கொண்டு வந்த ரோஹித் சர்மா.